नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के तिरुचि में सी थिरुमावलवन ने पार्टी नेता के लिए जेड+ सुरक्षा की मांग। विरोध प्रदर्शन का नेतृत्व जिला सचिव बुलेट लॉरेंस, कनियामुथन, शक्ति अर्थलारासु, अधिवक्ता कलैसेल्वन और गुरु अनबुसेल्वन ने किया। प्रदर्शनकारियों ने तमिलनाडु सरकार के खिलाफ नारे लगाए और मांग की कि तमिलनाडु सरकार मद्रास उच्च न्यायालय के न्यायाधीश ए.के. गवई को जेड+ सुरक्षा प्रदान करे। इस अवसर पर पार्टी के राज्य पदाधिकारी, सांसद, विधायक, जिला अध्यक्ष, जिला पर्यवेक्षक और फ्रंटल संगठन समन्वयक भी उपस्थित थे। बैठक में पार्टी के प्रदेश पदाधिकारी, जिला अध्यक्ष और पार्टी के महासचिव शामिल हुए। साक्षात्कार त्रिची करूर क्षेत्रीय सचिव। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நீதியரசர் பி.ஆர். கவாய் மீது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர்ஜி என்கிற வழக்கறிஞர் அவரை அவமதிக்கும் விதமாக உச்சநீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே, நீதிமன்ற அரங்கத்துக்குள்ளேயே செருப்பை எடுத்து வீசி நாடே அதிர்ந்து போகிற வகையில் அவமதித்திருக்கிறார். இதை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதை நிகழ்வை கண்டிக்கிற வகையில் கடந்த 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் வெளியே நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு திரும்புகிற பொழுது எங்களுடைய தலைவரை வழிமறித்து தாக்குவதற்கும் அவரோடு வந்த நிர்வாகிகள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட வழக்கறிஞரை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் இன்று ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை திருச்சி மாநகரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அரசியலமைப்பு சட்டம் ஏற்கனவே பாதுகாப்பற்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நீதிக்கு எந்த பங்கமும் வரக்கூடாது என்கிற ஒரு ஒழுங்கமைவை அவர் உருவாக்குகிற பணிகளில் ஈடுபடுகிற காரணத்தினால் அவர் வழங்குகிற தீர்ப்புகள் நியாயமான முறையில் இருப்பதால் அதில் வெகுண்டெழுந்திருக்கிற, அதில் பாதிப்படைந்திருக்கிற RSS பிஜேபி சனாதன கும்பல் இன்றைக்கு மறைமுகமாக பல்வேறு நபர்களை, பல்வேறு அமைப்புகளை தூண்டிவிட்டு இது போன்ற சனாதனத்திற்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு களமாடுகிற அத்தனை பேரையும் இழிவுபடுத்துகிற வேலையும், அவர்கள் மீது கொலை முயற்சியோடு தாக்குதல் ஈடுபடுகிற முயற்சியும் இன்றைக்கு தொடர்ந்து சங் பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது. இதை நாடு முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்திகள் கண்டிக்க முன்வர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த RSS பிஜேபி சங் பரிவார் கும்பல் நாடு முழுக்க சட்டத்திற்கு விரோதமான பணிகளை, வேலைகளை முன்னெடுத்து வருகிறது. ஆகவே அந்த படுபயங்கரமான வேலைகளை கண்டிக்கிற விதமாக ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள அத்துணை அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் தெருவில் இறங்கி போராடுவதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒரு அறைகூவல் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே எங்களுடைய தலைவர், மக்கள் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வரும்போது மிகப்பெரிய அளவில் பல்வேறு சக்திகள் அதில் திட்டமிட்டு அவரை தாக்குவதற்கும் அவரை இழிவுபடுத்துவதற்கும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற பல ஆண்டுகளாக இப்படியான முயற்சிகள், 20க்கும் மேற்பட்ட கொலை முயற்சிகள் அவர் மீது நடந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் நாம் கேட்டுக்கொள்வது, அவருடைய பாதுகாப்பை, ஒரு மக்களுக்காக களமாடுகிற தலைவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு
அரசுக்கு இருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு அவருக்கு Z+ பாதுகாப்பை ஒரு மகத்தான ஒரு மக்கள் தலைவருக்கு, வெகு மக்கள் தலைவருக்கு, லட்சக்கணக்கான மக்களுடைய ஆதரவை தொண்டர்களை கொண்டிருக்கிற தலைவருக்கு Z+ பாதுகாப்பை உடனடியாக வழங்க வேண்டும். அதற்கான பரிந்துரையை மாநில அரசு உடனடியாக அதுக்குரிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.